வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட் புதுடெல்லியிலிருந்து. இந்த நாள் மார்ச் மாதம் 4, 2026 புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு பிரதமை முடிஞ்சிருது. அப்புறம் நம்மளுக்கு துதிகை வந்துடுது. உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி மத்தியானம் 2 வரைக்கும், அதன் பிறகு கன்னிராசி. ஒவ்வொரு ராசிக்கு பலனுக்கு போகிற பாருங்க. மேசராசி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா நாளுமே அருமையாக இருக்குது. காரணம் சூரியன் சாரம். உங்களுக்கு ராசிக்கு 5 சாரத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கா. அப்புறம் கன்னிராசிக்கு மாறானா இன்றைய நாள் வெற்றிகரமான நாள் மேசராசிக்கு. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக சொல்கிறேன், லாபம் வெற்றி, ஒரு இலக்கை நோக்கி பயணத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. மிதுன் ராசி பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒன்ஸ் அகேன் ஐம் சேயிங் டிசிஷனில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. கடகராசி பொறுத்த வரைக்கும் இது வெற்றிகரமான நாள். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை உயருது. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் குடும்ப விருத்தி, செல்வ விருத்தி, அந்தஸ்து விருத்தி, மரியாதை விருத்தி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள், அலைச்சல், கவலை, பயப்பட வேண்டாம். ஆனால் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது நல்லது. துளராசி பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுப விருத்தி, தொழில் விருத்தி, வாழ்க்கை விருத்தின்னு போகுது. விருச்சிராசி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப்னு கூட சொல்லலாம். காரணம் சூரியன் சாரத்தில், தொழில்ஸ்தான சாரத்தில் சூரியன், அது தொழில்ஸ்தானத்தில் சந்திரன், தொழில்ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் தொட்டதான் துளங்குற ஒரு அருமையான நாள் விருச்சிராசிக்கு. இதே நீங்கள் தனுராசிக்கு சொன்னீங்கன்னா 2 மணிக்கு பிறகு ராயல், 2 மணி வரைக்கும் வருத்தம். மகராசி பொறுத்த வரைக்கும் 2 மணி வரைக்கும் சந்திராஷ்டிரம் சரியாக இல்லை. 2 மணிக்கு பிறகு ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. கும்பராசி பொறுத்த வரைக்கும் 2 மணி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போகுது. 2 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் கெடுக்குதுன்னா கெடுக்கிறதில்ல. காரணம் 5ஆம் வீட்டில் குரு இருக்கான். அது குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். மீனராசி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே, ஒண்டர்ஃபுல் டே. தொட்டதெல்லாம் தொடங்குது. நண்பர்கள், மனைவி, வாழ்க்கை விருத்தி மிக அருமையாக இருக்குது. இப்போ நம்ம சித்தாந்தத்துக்கு போகிறோம். சித்தாந்தம்லாம் ரொம்ப ஈஸிங்க. இங்கே அறிவெல்லாம் எந்த வெங்காயம் நமக்கு தேவையில்லை. அறிவுள்ளவன் ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை. அறிவுள்ளவன் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆவான். முட்டாளும் அயோக்கியும் இந்த நாட்டே ஆள்ற கூட வாய்ப்பு இருக்குது. இங்கே எங்கே வித்தியாசம் வருதுன்னா, யாரெல்லாம் எளிதாக இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பயப்படலையோ, யாரெல்லாம் அக்யூரேட்டாக இருக்கிறீங்களோ ஜெயிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூர் ஒருத்தன், அவனை விட ஒரு அயோக்கியம் பார்க்கவே முடியாது. சின்ன வயசுலேயே எம்எல்ஏ ஆனா, எம்பி ஆனா. அவன் நேரம் சரியில்லாமல் போச்சு, பின்னால் தோற்று போயிட்டான். இங்கே நேரமும் மதிநுட்பம் தான் ஜெயிக்குது, மகிழ்ச்சியும் தான் ஜெயிக்குது. நேரம் நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கன்னா எனி கோல் இஸ் ரீச்சபிள். ஆனால் நேரம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, நிம்மதியாக இருங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம். நன்றி அம்மலே.